மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசை கிணங்க இன்னைக்கு ஒரு தர்ம யுத்தம் தொடங்கியிருக்கு. ஒரு நாள் தியானம் கலைந்தது, தமிழகமே நிமிர்ந்தது. அண்ணன் அந்த 25 நிமிஷம் 30 நிமிஷம் தியானத்தில் இருந்த போது என்ன சொல்லுவாரு, என்ன சொல்ல போறாரு, தமிழக மொத்த மக்களும் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் வாயிலிருந்து நீதி வேண்டும் என்ற ஒரு வார்த்தை வந்தது. நீதி கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும், கண்டிப்பாக தொடரும். மிக விரைவில் அண்ணன் இங்க மட்டும் இல்ல, அந்த கோட்டையும் கைப்பற்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஏன்னா இங்கதான் தர்மம் இருக்கு. நீங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர்ந்து நடக்கலாம், ஒவ்வொரு தமிழச்சியும் தலை நிமிர்ந்து நடக்கலாம். அலைமோதும் கூட்டம் இங்க இருக்கிறது. அதுல இருந்தே தெரியுது அண்ணனுக்கு என்ன ஆதரவு பெருகி வருகிறது. தமிழக மக்கள் மனதில் அண்ணன் நீங்க இடம் பெற்றிருக்காங்க. ஆலோசனை சொல்றதுக்கு பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்மளுடைய மக்கள் குறைகள் கேட்டறிந்து அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார். மிக விரைவில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரிஜினல் கொடி பறக்கும் பறக்கும் பறக்கும். நான் ஒரு படத்துல டயலாக் சொல்லுவேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ட்டு. அது பல பேருக்கு இப்ப பொருந்தது. பல எம்எல்ஏக்கு ஊருக்கே போக முடியல. எல்லாம் வாடி வாசல் மாதிரி அந்த கேட்லயே விளக்கமாத்தோட நிக்கிறாங்க. வாடி வா 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 ஊருக்குள்ளேயா வர வான்னு நிக்கிறாங்க. ஏன், எதனால நீங்க போக முடியல? என்ன தவறு செஞ்சேன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்க வேணாமா? கேட்டுக்கணும் இல்ல? மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல? உங்களை பெத்தவங்க, கட்டினவங்க, பொண்டாட்டி, தங்கச்சிமார்கள், எல்லா அம்மாமார்கள் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான நீங்க பதில் சொல்லணுமே. ஏன் ஊருக்கே போக முடியாத ஒரு சோக நிலை இல்ல? அண்ணன் பாடிட்டு போன மாதிரி எம்ஜிஆரோட பாட்டை பாடின மாதிரி தான் இருக்கு அவங்களுடைய நிலைமை. இன்னைக்கு இந்த உண்ணாவிரதம் என்ன, நீதி கேட்டு நடக்கும் போராட்டம். என்னையா கேட்டோம்? என்ன நடந்ததுங்கிற ஒரு வார்த்தை தானே கேட்டோம். சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் பயம்? என்ன பயம்? எங்க வீட்டுல இருந்து 22ஆம் தேதி கிளம்பினதுல இருந்து அந்த 75 நாட்களும் ஒளித்து வந்த கதை என்ன? எல்லா மக்களுக்கு மனசுலயே இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். அது சொல்ல வேண்டியதானே. எவ்வளோ பேர் எல்லாம் கேள்வி கேட்ட அம்மாக்கு என்ன நடந்ததுன்னு. இங்க வர தாய்மார்கள்லாம் அத்தனை பேர் அண்ணனை பார்த்து அழுதுட்டு போறாங்களே, அவங்க மனசுல ஒரே கேள்விதான், எப்படி இறந்தாங்க, என்ன நடந்துச்சு அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல. இந்த ஒரே கேள்விதான் எல்லார் மனசுலயும் இருக்கு. தமிழக மக்கள் மட்டும் இல்ல, உலக மக்கள் மனசுல இந்த ஒரே கேள்விதான். அதுக்கு கண்டிப்பாக நீதி விசாரணை மட்டும் இல்ல, கண்டிப்பாக ஒரு தீர்வான பதிலை கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை தொடர வேண்டும்.